திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு முதல்வர் விஜய் நன்றி சொல்ல திருச்சியில் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க காவல்துறையினரின் விதிகளுக்கு உட்பட்டு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என தெரிவித்துள்ளார். தவேக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த். QR கோடு இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்து மக்கள் கட்சியின் நிர்வாகி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர்த்து பொது இடங்களில் மாடு வெட்டக்கூடாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பக்ரீத் பண்டிகையின் போது மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் இந்த உத்தரவு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதற்கு இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்படும் என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் கூறியிருக்கிறார். பக்ரீத்திற்கு முதல் நாள் அவசரமாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எங்கேயும் யார் மீதும் வழக்கு தொடுக்கப்படவில்லை. அப்படி நடந்திருந்தால் அந்த வழக்கை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தோ சட்ட திருத்தம் செய்தோ அரசாணை வெளியிட்டோ மாற்றங்கள் கொண்டு வருவோம் என்றார் அமைச்சர் ஷாஜகான். கவர்னர் மாளிகை நிகழ்ச்சியில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை பயன்படுத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையை RSS மாளிகையாக சனாதனத்தின் அடையாளமாக மாற்ற முயற்சி நடக்கிறது. முன்னாள் ஆளுநர் RN ரவியும் தற்போதைய ஆளுநர் அர்லேக்கரும் RSS காரர்கள்தான். அவர்களின் இந்த முயற்சி கண்டனத்திற்குரியது. இதை கட்டாயம் தடுத்து நிறுத்துவோம். முதல்வரிடம் கலந்தாலோசித்து இதுகுறித்து முடிவெடுப்போம் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். தன்னை துரந்தர் என்று பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். தேர்தல் பரப்புரையின் போது ஆதவ் அர்ஜுனா என்னை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் துரந்தர் என்று பேசினார். துரந்தர் என்பது ஒரு படத்தின் பெயர், அதுவும் அது ஒரு ஹிந்தி வார்த்தை. எனவே என் பதில் ஹிந்தி தெரியாது போடா என பேசியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஒரு வார்த்தையை கேட்டோம். ஏதோ துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அதை பதிவு பண்ணதாக உடனே அது பயங்கரமாக வைரலாக சோஷியல் மீடியாவில் பரவுனதாக பத்திரிகையாளர்கள் என்னிடம் தொடர்ந்து பல்வேறு ப்ரெஸ் மீட்டில் நான் பேசுகிறேன், பல்வேறு கேள்விகளை கேட்குறீங்க. இது போன்ற உண்மை கேள்விகளையும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி நான் பத்திரிகையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூணையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகு தான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போது அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டிலை எதற்கு என் மேலே சொல்கிறார் அவர்? அப்போ நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்கிறேன், துரந்தர்னா என்ன? ஏதோ இப்போ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில். அதற்கு எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எதை பார்த்து சொல்கிறீங்க? தேமுதிக என்னைக்கு இருந்தாலும் உண்மையாக தான் பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், நாட்டுக்காக பேசுவோம். அன்றைக்கி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் இருந்தபோது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்தில் சேலத்தில் அன்னைக்கு நான் பேசுகிறேன். அன்னைக்கு இந்த ஆட்சியின் மீது இரண்டு குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது 2 தான் இந்த ஆட்சியின் மீது நீங்கள் குற்றம் சொல்ல முடியும், வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். பாலியல் வன்கொடுமைக்கும் சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்று தான் நான் அன்றைக்கி பேசினேன். உடனே அது உண்மை நிலை என்னன்னு தெரியாமல் ஸ்டாலின் அவர்களை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு முதலமைச்சரை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவையை பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்போ இந்த நாட்டில் உண்மையை சொல்லக்கூடாதா? மக்களுக்காக பேசக்கூடாதா? யார் இதை தவறாக எடுத்துக்கொள்ளணுமோ அண்ணன் ஸ்டாலினை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாரு, அந்த கூட்டணியை இதை பெரிய மனசோட எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்.
அமைச்சராக உள்ள ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவர் பதவியையும் வகிப்பது முரணாக உள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார் அதிமுக எம்பி இன்பதுரை. 2015 பிசிசிஐ vs கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி RM லோதா தலைமையில் 3 ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைத்தது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நலன் முரண்பாடு என்ற தலைப்பில் அந்த குழு அளித்த அறிக்கையின் முதல் பரிந்துரைகளில் ஒன்றே அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் விளையாட்டுச் சங்கங்களில் பதவி வகிக்கக் கூடாது என்பதுதான். இந்த பரிந்துரைகளில் பலவற்றை உச்சநீதிமன்றமும் ஏற்று தீர்ப்பளித்துள்ளது. விதிகள் ஏதும் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதனை தமிழக அரசு அதிகாரிகள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் நிதிநிலை எந்த நிலையில் இருந்தது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணியில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வாய்ப்பிருப்பதாக நிதித்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 வாரங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சனும் தெரிவித்திருக்கிறார். கட்டட வரைபட அனுமதியில் எந்தவித தாமதத்துக்கோ முறைகேடுகளுக்கும் இடமில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உள்ளாட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், ஒப்புதல் அளிப்பது, அதற்கான கட்டணம் வசூலிப்பது அனைத்தும் ஆன்லைன் முறைப்படியே பின்பற்றப்பட வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட கால வரையறைக்குள் ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்றும் அத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி ஹர்ஷவர்தன் என்ற கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் ரூபாய் 5 லட்சம் நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிகிச்சையில் உள்ள சஷ்டிகன் என்ற மாணவருக்கு சிறப்பு சிகிச்சை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்.